நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் குடும்ப அட்டை இருந்தால் போதும் 5 லட்சம் ரூபாய் பெறலாம் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நாட்டில் குறைந்த வருமானம் உள்ள குடும்பங்களை அடையாளம் காண அரசால் ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுகின்றன. இந்த அட்டைகள் வைத்திருப்பவர்கள் மானிய விலையில் உணவு தானியங்களை வாங்குவதற்கு உரிமையுடையவர்கள். ரேஷன் கார்டுகள் இப்பொழுது ஆயுஷ்மான் பாரத் யோஜனாவுடன் இணைக்கப்பட்டுள்ளன. தேசிய சுகாதார காப்பீட்டு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் யோஜனாவுடன் ரேஷன் கார்டுகளை அரசு இணைக்கிறது. இந்த இணைப்பு ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் 5 லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ சிகிச்சை பெற அனுமதிக்கிறது. இந்த திட்டமானது புற்றுநோய், இதய நோய் மற்றும் கோவிட்-19 போன்ற தீவிர நோய்களுக்கு நிதி நிவாரணம் அளிக்கிறது. ரேஷன் கார்டில் உள்ள எந்த குடும்ப உறுப்பினரும் ஆயுஷ்மான் கார்டுக்கு விண்ணப்பிக்கலாம். தொலைபேசி எண்ணுடன் இணைக்கப்பட்ட ஆதார் அட்டை மற்றும் ஆயுஷ்மான் பாரத் பட்டியலில் உள்ள பயனாளிகளுடைய பெயர் கட்டாயம். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் அரசு மற்றும் எம்பேனல் செய்யப்பட்ட தனியார் மருத்துவமனைகளில் இலவச சிகிச்சை கிடைக்கிறது. இந்த முயற்சியானது இந்தியாவில் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு அணுகக்கூடிய சுகாதார சேவையை உறுதி செய்வதற்கான ஒரு குறிப்பிடத்தக்க படி. இந்த திட்டத்தின் பலன்களை பெறுவதற்கு ஆயுஷ்மான் அட்டையை உருவாக்குவது மிக முக்கியமான ஒன்று. ஸோ பார்த்தீங்கன்னா தேசிய சுகாதார காப்பீட்டு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் யோஜனாவுடன் ரேஷன் கார்டுகளை அரசு இணைக்கிறாங்க. ஸோ இந்த இணைப்பின் மூலமாக ஒரு ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிநபருக்குமே 5 லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ சிகிச்சை பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம இந்த ஆயுஷ்மான் பாரத் யோஜனாவுடைய பயனாளிகள் லிஸ்ட்டில் இணைஞ்சிருக்கணும். அப்படி இருக்கிறவங்க 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் மருத்துவ வசதியை பெற முடியும். கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.